சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல வந்து ஆங்கர் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏன் மேடம் உங்களுக்கு மீடியாவை பிடிக்கவே மாட்டேங்குது, நீங்க ஒரு ஸ்டார், உங்களை போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல அப்படின்னு கேட்டப்ப உடனே நிறுத்திட்டு, நான் ஸ்டார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ எங்க அப்பா கூட ஜேர்னலிஸ்ட் தான், அவர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சுங்க. அவர் மேல எனக்கு எப்படி சொல்றது, அவங்க மேல பார்த்து தான் எனக்கு மீடியானாவே இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைச்சது. ஆனா இப்ப அதே மாதிரிதான் மீடியா இருக்கா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க. ஒரு கேமராவை தூக்கிட்டு ஒரு ஐபோனை வாங்கிட்டு அப்படியே மூஞ்சி கிட்ட வைக்கிறாங்க, விட்டா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, விட்டா பெட்ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி வராங்க. அதுதான் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு பிடிச்சா நான் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க போறேன், பிடிக்கலன்னா நான் வரமாட்டேன். நான் வந்தாவே வந்து ஒரு மாதிரி கலாச்சி பேசுறது, இல்லைன்னா வந்து நான் முகம் குளிக்கும் போது இப்படி நிறைய தடவை நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா கரெக்டா நான் கோவமா இருக்கும்போது அந்த போட்டோ பிடிச்சி வந்து போடுறது. எனக்கு தெரியும், என்னோட அசிஸ்டன்ட் கூட சொன்னாங்க, சோசியல் மீடியால நான் தான் ரொம்ப ஹேட்டடான ஆன்டியாமே, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே கவலை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ முடிகிறாங்க.